எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சரஸ் டெலிஷியஸ் ஃபுட். ஆடி வெள்ளி, ஆடி கிருத்திகை மற்றும் விசேஷ நாட்கள்ல ரொம்ப முக்கியமான மாவிளக்கு எப்படி சிம்பிளா செஞ்சு பக்குவமா ரெடி பண்ணணும்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போ. மாவிளக்கு செய்யறதுக்கு 1 கிளாஸ் பச்சை அரிசி எடுத்துக்கலாம். அதை 3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சிடணும். இப்போ 1 மணி நேரம் ஆன பிறகு இந்த மாதிரி வடிகட்டியில போட்டு தண்ணி எல்லாம் வடிகிற மட்டும் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். இப்போ ஃபேன் கீழே வச்சு நல்லா ஒரு 10 நிமிஷம் ஆற வேணும். நம்ம இப்போ கையில் எடுத்து பார்த்தா நம்ம கையில் ஒரு 4 அரிசி தான் ஒட்டுது, தண்ணி எதுவும் இல்லை. இந்த ஸ்டேஜில் ஒரு மிக்சர் ஜார் எடுத்து அரிசியை மிக்சர் ஜாருக்கு சேர்த்து நல்லா நைஸாக பவுடர் பண்ணிக்கலாம். அரிசி ரொம்ப காஞ்சிருக்கக்கூடாது, நம்ம மாதிரி இருக்கக்கூடாது தான் பவுடர் பண்ணணும். அப்போ தான் மாவிளக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ 1/2 கப் வெல்லம் சேர்த்துக்கலாம். பிடிச்ச வெல்லம், 3 ஏலக்காய் சேர்த்து நல்லா மிக்சரில் பல்ஸ் போட்டில் பல்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்க, இப்போது இது கரெக்டாக இந்த மாதிரி சேர்ந்து வந்திருக்குது, வெல்லமும் அரிசி மாவும். நான் சேர்த்துருக்கிற வெல்லம் அளவு சரியாக இருக்குது. இப்போ இதை இந்த மாதிரி பிசைஞ்சிக்கணும். சப்போஸ் உங்களுக்கு வெல்லம் பத்தில் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். தண்ணி மாத்திரம் சேர்க்கக்கூடாது. மாவு நல்லா கையில் பிசைஞ்சு இந்த மாதிரி உருட்டிகிட்டே இருந்தோம்னா மாவு நல்லா இலகி வரும் நம்மளோட கை சூட்டுக்கு. பாருங்க, இந்த மாவிளக்குல எங்கேயுமே விரிசல் எதுவும் இல்லை. இதேமாரி நல்லா உருட்டி கொடுக்கணும். தேவையான சைஸ்க்கு நம்ம மாவை உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கப்பில் வச்சு சென்டரில் குழி பறிக்கலாம். எப்போவுமே மாவிளக்கு போடக்குள்ள கொஞ்சம் பெருசாக போட்டுக்கணும் குழி. அப்போ தான் விளக்கு நல்லா நின்று ரொம்ப நேரம் எரியும். இப்போ மாவிளக்குக்கு சந்தனம், மஞ்சள், குங்குமம் வைக்கலாம். ஆடி மாதத்தில் அம்மனுக்கு மாவிளக்கில் விளக்கேற்றுறது ரொம்ப விசேஷம். நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தா இன்னும் இருக்கிற 2 வாரத்தில் தவறாமல் விளக்கு ஏற்றிடுங்க. நீங்கள் வேணும்னா நல்லெண்ணெய் கூட ஊற்றி ஏற்றலாம். இப்போ இந்த விளக்கில் 1 டீஸ்பூன் நெய் விட்டுருக்குறேன். கூடவே ரெட்டை திரி போட்டுருக்குறேன். நெய் ஊற்றி ஏற்றுறது ரொம்ப விசேஷம். வாங்க இப்போ பூஜை ரூமில் வச்சு விளக்கு ஏற்றிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சரஸ் டெலிஷியஸ் ஃபுட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உடனே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த மாவிளக்கு கூட தேங்காய் சேர்த்து சாப்பிடக்குள்ள டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். நாங்கள் சின்ன பசங்கள இருக்கக்குள்ள எங்கள் அம்மா இப்படி தான் கொடுக்குவாங்க. மீண்டும் ஒரு ஹெல்தியான ரெசிபியில் மீட் பண்ணலாம். ஈட் ஹெல்தி, ஸ்டே ஹெல்தி.